ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா, முருகனுடைய திடீர் அழைப்பு. பழனி முருகன் கோயில் கிளம்பியாச்சு. நம்ம எந்த ஏற்பாடும் இல்லாமல் கிளம்புனதுனால பிள்ளைங்களுக்கு பசிக்கும்னு ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்தனோம். காத்தோட்டமாக நல்லா இருந்துச்சு. அங்கே டீயும் பசங்க ஸ்நாக்ஸும் வாங்கி கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. நம்ம எப்படியும் ரீச் ஆக லேட் ஆகிடும், பசங்களுக்கு டிஃபன் வாங்கிடலான்னு ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டிட்டு பசங்களுக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துட்டோன்னா அவங்க தூங்கினாலும் பிரச்சனை இல்லை. அதனால் வீட்டில் சொன்னாங்க, தூங்கிடுங்க சாப்பிடாதுங்கன்னு. அதனால் பசங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? டிஃபன் வாங்கி கொடுத்துட்டோன்னா நம்மளும் ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனோடு போகலாம். அதனால் அவங்களுக்கு டிஃபன் வாங்கி கொடுக்குறதுக்காக ஒரு ஹோட்டலில் நிறுத்தினாங்க. நல்லா இருந்துச்சு டிஃபனு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா லவ்வபிள் பர்சனுக்கும் ரொம்ப 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 நன்றி. எதுக்காக நம்ம பழனி வரோம் அப்படின்னா, என்னோடய நீண்ட நாள் ஆசை, நீண்ட நாள் கனவு. எப்போல்லாம் நான் பழனி வரணும்னு நினைக்கிறேனோ கண்டிப்பாக என்னால் வர முடியாது. ஏதாவது ஒரு தடங்கள் என்னை தடுத்து நிறுத்திடுவான் முருகன். என்ன மாதிரி யாரெல்லாம் தீவிர முருக பக்தன்றதை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வெளியில் சாப்பிட்டு வரும்போது இந்த கடை பார்த்தேன். இந்த கொட்டாங்குச்சியில் அந்த வத்தி சொருவத்தை செஞ்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் என் மனசை கவர்ந்த பொருள் அது மட்டும்தான். அதையும் வாங்கிக்கிட்டு நாங்கள் பழனி ரீச் ஆகும்போது 11:30 இருக்கும். நாங்கள் போகும்போதே ரூம் புக் பண்ணிவிட்டு போயிட்டோம். அதனால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அது நம்ம புக் பண்ண ரூமில் லிஃப்ட் இருக்குது, டபுள் பெட்ரூம் இருந்தது, ஏசியாக புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா பசங்க கூப்பிட்டு போகிறோன்றனால அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னு. பாத்ரூம் எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. பாத்ரூமில் நமக்கு தேவையான சோப்பு, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, ஷாம்பு எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. தண்ணி பாட்டிலு, ஒரு சேரு, டிவி, எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. 2 பெட்டு கொடுத்துருந்தாங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாலி. இந்த மாதிரி எங்கேயாவது வெளியில் வர்றது, கொஞ்சம் தங்குறது, புதுசாக எதாவது பார்க்கறது, வாங்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, என்னுடைய நீண்ட நாள் வேண்டுதல்னு தான் சொல்லலாம். என்னெல்லாம் நம்ம முடிவு பண்ணி எதுவுமே நம்மளால் செய்ய முடியாத தருணங்கள் நிறையா வரும்ல வாழ்க்கையில். என்னோடய வாழ்க்கையிலையும் அப்படி சந்தித்த தருணங்கள் நிறையா இருக்குது. இந்த ஒரு வருஷம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு என்னை படைத்த முருகனுக்கு தான் தெரியும். அவ்வளோ கஷ்டத்தையும் அவனை பார்க்கும்போது சொல்லி அழணும் போல் இருக்குது. என்னுடைய அடுத்த வீடியோவில் முருகனோட என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை நான் ஷேர் பண்ணுறேன்.